இந்த வீடியோல கேமரா ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது போன வீடியோல நம்ம பார்த்தோம், ஒரு டேட்டா செட்டிங் இருக்கு அப்படின்னா, இங்க குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணா உங்களுக்கு இங்க வந்து பிக்சர் அப்படியே வந்துரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் இந்த இடத்துல எனக்கு இல்ல, இதை நான் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, அதுதான் இந்த நமக்கு பார்க்க போறோம். எக்ஸாம்பிள், இங்க ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அங்க போங்க. அதுல ஆப்ஷன்ஸ் இருக்கா, அங்க வாங்க. அதுல இங்க இருக்கு பாத்தீங்களா, குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு ஒன்று இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல பாப்புலர் கமாண்ட் நீங்க இருக்கா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஆல் கமாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுங்க. இப்ப பார்த்துட்டே இருங்க, இந்த ஸ்க்ரால் வந்து எவ்வளவு சின்னதாகும்னு பாருங்களேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா? இதுல அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு அந்த சிஏ அப்படின்னு கூட நீங்க டைப் பண்ணலாம். இங்க இருக்கு பாத்தீங்களா கேமரான்னு, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ஒரு ஆடுன்னு ஒரு பட்டன் இருக்கா, இந்த ஆட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கேமரான்ற ஆப்ஷன் வந்துடும். ஆட் கொடுத்துட்டு கீழே நீங்க ஓகேன்னு கொடுத்துடலாம், அவ்வளவுதான். ஸோ இப்படி தான் வந்து நீங்க இந்த கேமரா அப்படின்ற ஆப்ஷனை குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கேயும் நம்ம வந்து கிளியரா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை யூஸ் பண்ணி நீங்க கேமரான்ற ஆப்ஷனை ஈஸியா எனேபிள் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான்.